ஜூஸ் குடிச்சிட்டார். ஜூஸ் என்னது? ஜூஸ் குடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு நியூஸ். ஜூஸ் குடிச்சது நியூஸா போட்டிருக்கானுங்க இங்க தமிழ்நாடு மீடியா, ஆர்எஸ்பி மீடியா. அதாவதுங்க இந்த மீடியாவை பத்தி ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசியிருப்பார். அதாவது எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில ரெட் லைட் ஏரியா நடத்துற மாதிரி நடத்துறானுங்க அப்படின்னு பேசியிருப்பார். எதுக்குங்க இவ்வளோ கடுமையான சொற்களை இந்த ஆர்எஸ் பாரதி உபயோகப்படுத்துறாங்கன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்ல. என்ன சொல்லணும், அவருக்கு தான் தெரியும் இந்த மீடியா எப்படி நடத்துவாங்க அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் கூட அந்த ரெப்யூட்டேஷனை கொஞ்சம் கூட தவற விடாமல் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஜூஸ் ஊட்டி விட்றாராம். கியூட் மொமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நான் சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடக்கூடிய விஷயம். கியூட் மொமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஓட்டினார். ஆமாம், பெரிய பெரிய பைலட், பெரிய அஜித் குமார் ட்ரோன் காம்படிஷனில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ட்ரோனை கையில் கொடுத்துருக்காங்க, அது யாரை வேணாலும் ஓட்டலாங்க. பார்த்தீங்களா, ட்ரோன் ஓட்டுறாரு, ட்ரோன் ஓட்டி மகிழ்ந்தார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நியூஸ் வர்த்தி ஐட்டமா? இந்த விஷயத்தை கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓ எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா டாக்கிங் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளோட விண்வெளி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க டாக்கிங் பண்ணியிருக்காங்க. தேசத்தில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது. இதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அதை பற்றி பேசுகிறதுக்கு துப்பு இல்லை. அவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது 2 கப்பல்கள் நம்ம நேவிக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காரு பாரத பிரதமர். ஓகே, இண்டோ பசிபிக் ரீஜன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், குளோபல் செக்யூரிட்டிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. எந்த சேனலில் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்க? எந்த சேனலில் பற்றி அதை விவாதமாக்குனீங்க? எவ்வளோ ஷார்ட்ஸ் அதை எடுத்து போட்டிங்க சொல்லுங்கள். இங்கே ஜூஸ் கொடுத்துட்டாராமா.